கருத்து வேறுபாடு மனசங்கங்கள் நோய் நொடி இதெல்லாம் எதுவும் இல்லை. காயலா கஷ்டம் படுத்த படிக்கிறது ஆளெல்லாம் தவறான பாதை போற வீட்டு வழி வெற்றியும் தோல்வியும் எல்லாமே முடிப்பான். கருத்து வேறுபாடு மனசங்கங்கள் சேர்த்து அடிக்கணும் ஆளுகளோட சேர்த்து. புரியுதா? கெட்ட சிக்கலான விஷயங்கள் எதுவும் நல்லதே எடுத்து வர மாட்டான். ஏதான ஒரு விஷயம் கெட்டதாக தான் போகும். கடங்காரனா இருக்கும். காசு பணம் தங்காது. ஏதாச்சும் வீட்டுல ஏதான இருந்தா கூட ஏதாச்சும் நல்லா தானே இருக்கும். மாதத்துல வந்து ஒரு சிக்கலான இந்த குணம் பணம் காசுன்ற வகையில நிறைய சம்பாதிச்சாலும் நிற்காது. எல்லாமே தொலைச்சு என்ன பேர் சொல்லு. வயசு என்ன இருக்கும்? எத்தனை வருஷமா இருக்கான்? ஒரு 3 வருஷம் எனக்கு தெரியல. சொல்றா நோய் நொடி காயில இதெல்லாம் அவனால என்ன இல்லை. எதிர்கால வாழ்க்கை எல்லாமே தொலைக்கிறான். விளைவுகள்ல வந்து தீர்வு கிடைக்காம திரும்ப திரும்ப மாட்டேன். திரும்பலாம் திருந்தாத ஒண்ணும் இல்லை. உடல் பிரச்சனை, மன அழுத்தங்கள், கருத்து வேறுபாடு, பெண்ணாகப்பட்டவருக்கு வாக்கு ஊட இருக்கு. கஞ்சிற இடம் நல்லா பார்க்கிறேன். அவங்க உடம்பு முடியல ஏன்னா வழிய உடம்புக்கு வலி வருதா? வலி வருது. வடிவயிறு வலி, தலை பாரம், தலை சுத்து, மயக்கம் வர மாதிரி. உடம்பெல்லாம் என்னென்ன அதிர்ச்சி அது ஒன்றும் அறியாம அதிர்ச்சி மாதிரி வருது. அடிவயிறு வலி வருது. தலைபாரம், தலை சுத்தம் வருது. மயக்கம் மாதிரி வருது. கை காலெல்லாம் அப்படி ஒரு உடம்பு அதிர்ச்சி. டிக்குன்னு ஆகுது. பயந்து மாதிரி பேய் செத்ததுல நிலை வந்து எந்த ஒரு விஷயமும் உடம்பு கொண்டுதான் இருக்கும். சிக்கலா இருக்காது. ஒன்னே அறியாம ஆடுற மாதிரி இருக்கும். அசைவ மாதிரி இருக்கும். பயந்து சொல்லுவாங்க. நெடுநெடுக்கும் வரும். வயிறு வலி வரும். கை காலெல்லாம் சோர்வு அசதி வரும். மூடி எல்லாமே இப்படி மாறி 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 வரும். தூங்கினத்தோடு ஏதோ பக்கம் அப்படி நடமாட்ட மாதிரி அதெல்லாம் வருது. இதனுடைய விளைவுகள் வந்து இப்போ கொஞ்ச நாள் அந்த தான் வருது. மாதிரி ரொம்ப நாள் தெரியும். இது வந்து ஏதோ எதிர்ச்சிங்கன்னா நீங்க போயிருக்கலாம். இந்த வழி பயணங்கள் அநேகமா இறந்து வந்து காத்தா கொடுத்துருக்கு. வீட்டுல எல்லாம் என்ன ப்ராப்ளமும் கிடையாது. இடப்பட்ட காலத்துல தான் மாதிரி. அப்போ நம்ம என்ன இது பார்க்கணும். இது உடம்பு கிளியர் பண்ணிட்டா மட்டும்தான் வீட்டு குடும்பத்துல என்ன நடக்குதுன்றது. நீங்க வந்து செய்தனையில கொண்டாடுறீங்க. ஆனா உடல்நிலையை பார்க்கும்போது இதுதான் ப்ராப்ளம், பேய் இருக்குது அப்படின்னு சொல்றா. இது பேயை ஓட்டி கிளியர் பண்ணிட்டு புருஷன் கொண்டாட்டி குடும்பம்ன்றது அது தனிப்பட்ட முறையை பார்த்துக்கலாம். இது அதை சேர்த்து பார்த்தா தெரியாததுக்கு வாய்ப்புன்ற மக்கள் எது பார்ப்பேன். புரியுதா இல்லையா? புரியுது. காத்து காத்துனால ரெண்டாவது ஒத்து வராங்க. அதுதான்மா பேயை ஓட்டி கிளியர் பண்ணிட்டு அதுல நல்லா ஒத்துமைங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அப்ப சொல்லுது செய்யுது. சரியா? ஆடுது. ஆடும்போது என்ன பண்றது? கோயிலுக்கு கண்டா தலை சுத்துதான். எந்த கோயிலுக்கு போனாலுமே
இல்ல எல்லாமே ஆடுது. வையம் அமர்த்துற மாதிரி கூரை எடுக்கிற மாதிரி எல்லாமே இருக்கு. அப்படின்னா வேற யாரும் கிளியர் பண்ணிக்கணும். அதை கிளியர் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அதை வேண்டி நீங்க வேற எதனா ப்ராப்ளம் அதை நம்ம பார்ப்போம். பையனா என்ன எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம்? 2006. அம்மா இந்த மருந்து கொடுத்தீங்களா? கொடுத்துச்சு. எவ்வளோ நாள் ஆகுது? கொடுத்து கூட 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் அதுக்கப்புறம் வரல. கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? கர்ப்பப்பையெல்லாம் நல்லா இருக்கு. கர்ப்பப்பை குழந்தை பாக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது. குழந்தை நிக்கல. தான் ஒரு கஷ்டம். நோய் நொடி காய்கறி எல்லாமே நல்லா இருக்கு. குழந்தை நிக்கல. 2 பேருக்கும் நல்லா தான் இருக்குது. என்ன பிரச்சனை இல்லை. கர்ப்பப்பை நல்லா இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது கருமுட்டை வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது. குழந்தைகிற தன்மை இருக்கு. வீட்டுக்கு தூரம் ஆகும்போது மறுபடியும் மறுபடியும் ஆடு வச்சு அன்னதானம் வைக்கிறோம். குறைச்சி குறவங்க வேஷம் போடுறோன்னு வெளியே. ஆனா மருந்து கொடுக்க எல்லாம் நல்லா இருக்கு. குழந்தை ஆகுதுன்னு தான் சொல்லலாம். இல்லை நல்லா சொல்லலை. அதே பாரு எனக்கு என்ன கருவு வருது. ஆமா சாமி கட்டி வருதுன்றா. எல்லாம் இல்லை எல்லாம் செல்லுக்காக மாதிரியா மாவட்ட குழந்தை மண்டல் மாதிரி வரும். காய் டிஷ் மட்டும் தெய்வாரில் வருது. அதில் ஒன்றும் பிரச்சனை கெடுதலாம் வந்து இருந்துட்டு வாழ்க்கை எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏதோ ஒரு நேரம் அந்த மாதிரி வரலாம். எதுவும் ஒரு திருஷ்டி வந்து இருக்கலாம். நீ வந்து அமாவாசையில் நீ என்ன செய்யலாம்? அது அமாவாசை மயனூர் கோயிலுக்கு மாசமாக போயினே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து அந்த குழந்தை பாக்கியத்துக்கு மறுபடியும் மருந்து கொடு. அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கோம். பையனுக்கும் பொண்ணுக்கும் குறைச்சி குறை வேண்டு கொடுத்து இந்த ஆடு வச்சு அன்னதானம் வைக்கிறேன். மருந்து கொடுக்கணும். அந்த பருவம் இப்படி வாங்கி இந்த லைனுக்கு இந்தான ஒரு அந்த படம் பின்னாடி ஒண்ணு இது நம்ம ஊர் பக்கம் தானே ஒண்ணு. அது நல்லதா கேட்டா அது என்ன காணி எது அப்படியாதான் இருக்கிற காத்துல நானுதான் வைக்கிறேன்னா முதல்ல கொட்டையில நகமந்தா அது அடங்குன்னு தெரியல. அது அடங்காதுன்னு தெரியல. பத்தலா நாடு ஆயிடுச்சு. அங்கேதான் நாகலன்னு இருந்தா அந்த இடத்துல இது கூட கிடையாது. ஆனா இது ஊர் சுற்றி எது இருந்தாலும் நல்லா சொல்லி நல்லா பத்து பிள்ளைலாம் 4 பிள்ளைங்க இது குடிச்சு பாருங்க இதுங்களா இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது கேட்டாங்கன்னா அந்த இடத்துல எப்படி அது நல்லதா கேட்டாங்கன்னா நல்ல வளர்ச்சி வருது. வளர்ச்சி தான் வருது. ஆனா நீ இருக்கிற இடம் எப்படி புளிக்குது 6 கொட்டை புளிக்குது. அந்த இடத்துல ஒரு சுத்தி இப்படி போக இருக்குமா? நீங்க பழைய இடத்துல கூட போலாங்க. நல்லா லைட் ஆயிடுக்கிறாரு. பழைய இடத்துல இல்லை. நீ நல்லா வைக்கிறது அவனை திருப்பி ஃபஸ்ட்டு அப்போ ஏன்லாம் வைக்கும் வந்துட்டாங்கல்ல. என்ன பண்றாரு? வந்துட்டாங்க. என்ன பண்ணு எதுவும் பண்ண முடியாது. அவன் மேலே பாரத்தை போட்டு வேண்டி அவன் வந்து வெளியேற்ற பூஜை பண்ற இடத்துல இல்லை. அந்த குத்துக்கள்லாம் நல்லா வளர்ச்சி வளர்ச்சியாகி வராரு. அவருக்கு இஷ்டத்துக்கு வராரு. இந்த ரயில்ல வந்து 5 இருக்கிறாரு. இந்த பகுதியில 1 இந்த கையில 1 மூணு சுற்றியுமே அடிச்சுன்னு
அதுதான் கேட்கறேன். அது நல்லதா கேட்டுதா நீ போய் ஒரு இடத்துல முந்திரிக்கா கூட ஒரு பூஜை போடலாம். நீ நிச்சயம் தானே என்ன பண்ணி பண்ணோம்? அதான் உன்னே கேட்கறேன் நான். எனக்கு தெரியாதுக்கு தான். அப்படியே வந்தேன்னா அந்த குடும்பத்தை நல்லா வச்சிருக்கிறேன். 3 மணிக்கு கொண்டாடி ஒரு 4 நாள் கண்டினியூ 4 அதிகம் பண்ணி போடணும் அவங்களுக்கு தான் இருந்துக்கிறா. அவங்க பக்கம் தான் அதிகமாகவே இருக்கிறாரு. இந்த வேலை அவங்க தான் தெரியும். இந்த வேலை அங்க வந்ததெல்லாம் நல்ல விஷயம் தான். நம்ம கரெக்டாக நடந்துக்கலாம். அம்மா வந்து நீ பழைய தவறு பூஜை பண்ற இடத்துல இல்லை. புட்டெல்லாம் நல்லா வளர்த்து. சரி அந்த இடத்துக்கு நான் போடுறேன். அப்படி ஒன்றும் இல்லை. நான் எனக்கு சரி பண்ணல. அவளுக்கு எங்க விஷயம் அப்படிதான் அங்கே வந்துட்டா. இது நீங்க தான் வந்து அது ஒரே இடத்துல கூட இல்லையா? பையன் பேர் என்ன? ஆயப்பன். திருந்துவோம். திருந்துவாங்க. திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர முடிஞ்சு அங்கே கூட்டிடுவாங்க. பார்க்குறேன். இங்கே வரான் இன்னைக்கு அவனை காட்டும். அவனுக்கு வந்து பூஜையிலே வரான். அந்த புத்தெல்லாம் எழுந்துக்கு தான் சொல்றல. அதுக்கு அவன் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணும். ஆமா, அவன் பூஜையிலே வரான். அவன் மஞ்சள் ஆடை கட்டி அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அவன் ஒரு பக்தனா உருவாகணும். அப்போதான் இது வந்து அவனை குடிச்சுங்கிற கிரகங்கள் எல்லாம் அவனை விட்டு விளங்கி போகும். அவன் சரியான ஒரு நிலைக்கு வந்துடுவான். ஆமா, நீ வந்து அங்க போய் இங்க போய் இங்கேயா வந்த அங்கேயா வந்தா கேள்வி கேட்கக்கூடாது. அவளோட விருப்பம் தான் இது. என்ன அது வந்து நம்ம அவளுக்கு கையெடுக்கணும் தவிர சோதனைகள் அதிகம். ஆனா சந்தோஷமா கொடுப்பாங்க. இப்போதே நீங்களும் சின்ன புலிவரிசை உக்கிரகாளியம்மன் ஆலயத்திற்கு வாருங்கள். உங்கள் கவலைகள் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைப்பது நிச்சயம். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் ஆலயம், ஜிஞ்சுப்பள்ளி ஊராட்சி, சின்ன புலிவரிசை, கிருஷ்ணகிரி மாவட்டம். பஸ் ரூட் கிருஷ்ணகிரி டு ஒசூர் சாலையில் பெரிய புலிவரிசை மேடு ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். கோவில் பூசாரி மற்றும் அருள்வாக்கு சொல்பவர் அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள். கோவில் நிர்வாகி எல்லப்பன் அவர்கள். இங்கு தினமும் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. இங்கு அமாவாசை நாட்களில் அபிஷேகமும் அலங்காரமும் கலச பூஜையும் நிகம்பலாயமும் மிளகாய் யாகமும் அதோடு சிறப்பு அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது. மேலும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும். இந்த உக்கிரகாளியம்மன் ஆலயத்தில் பில்லி சூனியம், பிசாசு பிடித்தவர்களுக்கும் தீர்வு காணப்படும். மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விசேஷ அருள்வாக்கு சொல்லப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். யாவரும் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ அன்னை ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருள் புரிந்து ஆசீர்வதிப்பாள். உங்களின் தீராத பெரும் பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருளோடு தீர்வு காண எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9791212202 7305980707 9626294159.